ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஒரு பெரிய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வீட்டில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 days யோசிங்க. இந்த பொருள் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மிஸ்ஸஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு பெரிய யூடியூபர் வந்து இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காரு, அதே மாதிரி நம்ம வீட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு அது தேவையான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் வைக்க போகிறது 2 பால் பாக்கெட், ஒரு மாவு பாக்கெட்டுன்றதுனால ஸோ அது தேவையான்றதை யோசிங்க. 5 daysக்கு அப்புறம் அது உண்மையிலேயே உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நம்பர் 2, வருமானத்துக்கு வேற வேற வழிகளை தேர்வு பண்ணுங்க. ஒரே வருமானத்தை நம்பி எப்பவுமே இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் டியூஷன் எடுங்க. நீங்கள் ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக வேலை பாருங்க. ஸோ டபுள் வருமானம் எப்பவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, சின்ன சின்ன செலவுகளை எப்பவுமே கட்டுப்படுத்தாதீங்க. செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுடைய வருமானத்தை எப்படி பெருசாக்கலான்றதை பற்றி திங்க் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.